4½ ஆண்டுகளாக சாதிய வன்முறைகள், போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீரழிவு, குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பின்மை என தமிழ்நாட்டை முற்றிலும் சீரழித்துவிட்டு அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த உயிரை காவு கொடுக்க செல்லும் ஸ்டாலின் தற்பொழுது முழு தமிழ்நாட்டையும் காவு கொடுக்க துணிந்துவிட்டார். கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதலிடம் பிடிக்க வைத்த ஸ்டாலின் வாங்கிய கடன் பணத்தில் தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன என்பது பெரும் விவாதத்திற்குரியது. மின் கட்டணம், சொத்து வரி, வாடகை வரி, பால் விலை, பேருந்து டிக்கெட் விலை என அனைத்தையும் உயர்த்தியதுடன் வேலை வாய்ப்புகளை உருவாக்காததால் பல இளைஞர்கள் குற்றச்செயலில் ஈடுபடும் நிலையை ஏற்படுத்திவிட்டார். அதனுடன் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்களும் சேர்ந்து வன்முறைகள் அதிகரித்து விட்டன. இளம் சிறார்கள் வாழ்வை இழக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இது எதையுமே கண்டுகொள்ளாமல் நாளொரு வண்ணமும் பொழுதொரு வேணியுமாக விளம்பர மேடைகளிலும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் துண்டுச்சீட்டை பார்த்து வசனம் பேசிக் கொண்டிருக்கும் ஸ்டாலினை பொம்மை போல சில அதிகாரிகள் ஆட்டுவிப்பதாக எழுந்த விமர்சனங்கள் தற்போது மேலும் வலுப்பெற்றுள்ளது. ஆட்சிக்கு வந்து 56 மாதங்களாக செய்யாததை இன்னும் 5 வாரத்தில் செய்து முடித்து விடுவேன் என்பதை போல ஸ்டாலின் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் இந்த அறிவிப்புகள் சில அதிகாரிகளின் திட்டமே என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா பெருந்தொற்றின் போதும் எந்த நிதி ஆதாரமும் இன்றி பொங்கல் தொகுப்பில் 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அப்போது உடன் 1500 ரூபாயும் சேர்த்து 5000 கொடுக்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியதை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் ஆட்சிக்கு வந்தது முதல் தரமற்ற பொங்கல் பொருட்களையும் ஒழுகிய வெள்ளத்தையும் கொடுத்த ஸ்டாலின் இந்த ஆண்டு தேர்தல் வர இருப்பதால் 3000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருப்பதாக கூறும் ஸ்டாலினால் தற்போது மட்டும் 3000 ரூபாய் கொடுக்க முடியும் எனில் அதற்கான நிதி எங்கிருந்து வரும் என கேள்வி எழுப்புகின்றனர் பொருளாதார ஆய்வாளர்கள். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பொங்கல் தொகுப்பு, புதிய ஓய்வூதிய திட்டம் என அறிவிப்புகள் வருவது தமிழ்நாட்டில் நடப்பது உதயசூரியன் ஆட்சியா இல்லை உதயச்சந்திரன் ஆட்சியா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளார்கள் சில அரசியல் நோக்கர்கள். என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் பணத்தை வாரி இறைத்தாலும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது. 200 ரூபாய்க்கு போய் பரப்புரைகளையும் அவதூறுகளையும் பரப்பும் திமுகவினரை போல மக்கள் ஒன்றும் பணம் தின்னும் பிணங்கள் இல்லை என்பது திமுகவிற்கு 2026 தேர்தலில் முடிவுகளில் தெரியும்.